ஓகே கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அடுத்தது பார்க்கலாம். இப்போ பொல்யூஷன் பார்க்குறோம் இல்லையா. முன்னே என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த எமிஷன்ஸ் எல்லாம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது எக்ஸ்டர்னாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொல்யூஷன், அதாவது மாசுபடுதல், உலகம் முழுவதுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் மாசுபடுதல் இல்லையா. இதுதான் மிகப்பெரிய மோசமான விளைவு ஏற்படுத்திட்டு இருக்கு நமக்கு. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். கவனிங்க. மீனிங், அதாவது இது பொருள் என்னென்னா, பொல்யூஷன் இஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் contaminants into the natural environment that causes adverse change in the form of killing of life, toxicity of environment, damage to ecosystem and aesthetics of our surrounding. அதாவது முழுமையாக நம்மளுடைய வாழ்க்கை முறையவே கடைசியாக சொல்லியிருக்காங்க போல. அந்த ஆஸ்திஸ்டிக்ஸுங்கிறது அழகு உணர்ச்சின்னு தமிழில் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நம்மளுடைய லைஃப்பையே ஸ்பால் பண்ணக்கூடியதாக இந்த பொல்யூஷனுங்கிறது இருக்குது. அதாவது மாசுங்கிறது, மாசுபடுதல்னு சொன்னால் பொல்யூஷன் இஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கண்டாமினன்ட்ஸ் இன்டு த நேச்சுரல் என்வாரன்மெண்ட் த கேஸஸ் அட்வர்ஸ் சேஞ்சு. இந்த இயற்கை சூழல் இருக்கு இல்லையா, இயற்கை சுற்றுச்சூழல்னு சொன்னோமே, அதில் இந்த மாசு கலந்து விடுதலை தான் நம்ம மாசுபடுதல்னு சொல்கிறோம். ஓகேவா. கண்டாமினன்ட்ஸுங்கிறது கலந்து விடுதல், இதில் கலக்கிறது தான் நம்ம மாசுபடுதல்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன, இதனால் காரணமாக என்ன ஆகுதுன்னு சொன்னால் மோசமான விளைவுகள், இந்த ஃபார்ம் ஆஃப் கில்லிங் ஆஃப் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியதாக, டாக்ஸிட்டி ஆஃப் என்வரன்மெண்ட், அதாவது என்வரான்மெண்ட் சுற்றுச்சூழலையே விஷம் கலந்ததாக மாற்றி நமது வாழ்வை அழிக்கக்கூடியதாக மாசு கலந்து விடுதல், டேமேஜ் ஆஃப் எக்கோசிஸ்டம், சூழல் அமைப்பே பாதிக்கப்படும் அளவிற்கு நம்மளுடைய அழகுணர்ச்சின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையவே அழிக்கக்கூடியதாக மாசுபடுதல் இருக்குது. சரி தம்பி, இதையே மாற்றி அமைப்பதாக தான் இந்த மாசுபடுதல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனுடைய டைப்ஸ்ன்னு பார்த்தோமா, அதாவது ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன். காற்று மாசுபடுதல், நீர் மாசுபடுதல், ஒளி மாசுபடுதல், நில மாசுபடுதல்னு 4 வகையான அமைப்பு இருக்குது, 4 வகையான மாசுபடுதல் இருக்குது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நச்சு கலந்ததாக நம்மளுடைய இயற்கை சுற்றுச்சூழலையே மாசுகள் கலந்து மாற்றி அமைக்கிறது தான் மாசுபடுதல்ங்கிற வார்த்தையில் சொல்கிறாங்க. ஓகேவா. இது இந்த சுற்றுச்சூழல் அமைப்பே பாதிக்கப்படுது, அழகுறன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை முறையே சிதைஞ்சு போயிடுது. இது 4 வகையானதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கவனிங்க. முதல்ல வர்றது ஏர் பொல்யூஷன், அதாவது காற்று மாசுபடுதல். நம்ம உயிர் வாழ வேண்டிய காற்றே மாசுபடுது. அது என்ன காரணம்னு பார்க்கலாம். டெஃபினிஷன்: ஏர் பொல்யூஷன் இஸ் த presence of any solid, liquid or gaseous substance in the atmosphere in such concentration as may be or tend to be injurious to human beings or other living creatures or plants or property or environment. சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய மனிதனுடைய உயிர்களை பற்றிய நம்மளுடைய வாழ்க்கை முறையவும் தாவரங்களையும் சொத்துக்களையும் சுற்றுச்சூழலையுமே பாதிக்கக்கூடிய அளவிற்கு காற்றானது மாசுபடுகின்றது. அதாவது எந்த வடிவத்திலும் சாலிடாக திரமாகவோ, லிக்விட் திரவமாகவோ, அல்லது கேஸஸ் வாயுக்களாகவோ, ஏதோ ஒரு வகையில் அல்லது எல்லாமாகவோ அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்தில் காற்று மண்டலத்தில் கலந்து சச் கான்சன்ட்ரேஷன் எஸ் மேபி ஆர் ட்ரெண்ட் இன்ஜுரிஸ் டு ஹியூமன், மனித வாழ்வுக்கு, நம்ம மேலே பார்த்தா மனித வாழ்வுக்கோ, தாவரங்களுக்கோ, விலங்குகளுக்கோ, சொத்துக்கோ, சுற்றுச்சூழலுக்கோ பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக திரவ வாயு நிலைகளில் காற்றில் கலந்து விடுவதை தான் மாசுபடுதல்னு சொல்கிறோம். ஓகேவா. படிச்சுக்காங்க. இந்த கொட்டேஷன் மாறவே கூடாது. அடுத்தது இதை எது சொல்கிறாங்கன்னு சொன்னால், த ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981, 1981 சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு மற்றும் கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக இதை நமக்கு இந்த அறிக்கையை இந்த இலக்கணத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபடுதலின் வகைகள் 4 வகையானது மாசுபடுதல் பார்த்தோம். அதில் 4 வகை இருக்குது. கவனிங்க. அதில் 2 இருக்குது. இன்டோர் ஏர் பொல்யூஷன், அவுட்டோர் ஏர் பொல்யூஷன். இன்டோர் ஏர் பொல்யூஷன் சொல்லக்கூடியது என்ன, உள்புறமாக காற்று மாசுபடுவது. இப்போ நம்ம வீட்டில் அப்படிங்கிற மாதிரி. இட் ரெஃபர்ஸ் டு டாக்ஸுங்கிறது என்ன, விஷம், நச்சு அப்படிங்கிறது. கண்டெய்ன்மெண்ட் தட் வி என்கவுண்டர் இன் அவர் டெய்லி லிவ் இன் அவர் ஹோம்ஸ், ஸ்கூல்ஸ் அண்டு ஒர்க் பிளேசஸ். அதாவது என்கவுண்டர்னு சொல்லக்கூடியது இல்லையா. என்கவுண்டருங்கிறது என்ன, பார்த்தோன்னே போட்டு தட்டுறது இல்லையா. நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேயே வீடுகள்லேயும் சரி, பள்ளிகள்லேயும் சரி, வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி, விஷம் கலந்து, காட்டில் கலக்கூடிய விஷம் கலந்து நம்மளுடைய என்கவுண்டர்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வாழ்வை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது தான் மாசுபடுதல், உள்புற மாசுபடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த உட்புற மாசுபடுதலுக்கு என்ன காரணம்? ஃபார் எக்ஸாம்பிள், குக்கிங் அண்ட் ஹீட்டிங் வித் சாலிட் ஃபியூல்ஸ், அதாவது திரவ நிலையில் இருக்கக்கூடிய சமைக்கிறது, ஹீட் பண்ணுறது, சூடு பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதோட திரவ நிலையில் அண்ட் ஓப்பன் ஃபயர்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் ஸ்டவ்ஸ் ரிசல்ட்ஸ் இன் ஹை லெவல்ஸ் ஆஃப் இன்டோர் ஏர் பொல்யூஷன்ஸ், அதாவது திறந்த வெளியில் எரிக்கிறது, இந்த குப்பை கூலமெல்லாம் எரிக்கிறது, பழைய தொன்மை இதுபடி இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஸ்டவ்ஸ், பழைய முறையில் இருக்கக்கூடிய எரிபொருள்கள் பயன்படுத்துறது, இந்த எரிப்பதன் மூலமாக சமைக்கிறது, சூடு பண்ணுறது, இவைகள் மூலமாக என்ன இது காற்றில் தேவையில்லாத அளவுக்கு நச்சுக்களெல்லாம் கலந்து நம்மளுடைய வாழ்வாரத்தை பாதிக்கின்றது. அதான் என்கவுண்டர்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி தினசரி வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு, அது வீடுகள்லையும் சரி, ஸ்கூல்லையும் சரி, ஒர்க் பண்ணுற இடத்துலையும், வேலை செய்கிறவங்களையும் பாதிக்கிற அளவுக்கு இருக்குது. இது இன்டோர் ஏர் பொல்யூஷன், உள்புற காற்று மாசுபடுதல். இன்னொன்று அவுட்டோர் ஏர் பொல்யூஷன், வெளிப்புற காற்று மாசுபடுதல். இட் ரெஃபர்ஸ் டு ஆம்பினன்ட் ஏர்னு சொல்லக்கூடியது. அதாவது ஆம்பினன்ட் ஏர்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், இந்த வெளிப்புற காற்று மாசுபடுதல் சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடியது, அதாவது சுற்றுப்புற காற்றுன்னு சொல்கிறாங்க. தமிழில் சொல்லணுன்னா சுற்றுப்புற காற்று ஆம்பினன்ட் ஏர்னு சொல்கிறது. மற்ற அது பார்த்தோம் உள்ளே இருக்கக்கூடியது, வீட்டில் இருந்தாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடியதுலேருந்து வரக்கூடியது தான் என்ன சொன்னாங்க, உட்புற காற்றுன்னு காற்று மாசுபடுதல். இது ஆம்பன் ஏருங்கிறது சுற்றிலும் இருக்கக்கூடியது. நீ சும்மா இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடியவையெல்லாம் தொலை பண்ணது இல்லையா, அதை தான் சுற்றுப்புற காற்றுன்னு சொல்கிறோம். இந்த காற்று தான் மாசுபடுறது, வெளிப்புற காற்று மாசுபடுதல்னு சொல்கிறோம். இந்த காமன் சோர்சஸ் ஆஃப் அவுட்டோர் ஏர் பொல்யூஷன், பொதுவாக வெளியில் இருக்கக்கூடிய பொதுவான சில காரணங்களால் காற்று மாசுபடுவது ஆர் காசஸ்டு பை கம்பஷன்ஸ் ப்ராசஸ் ஃப்ரம் மோட்டார் வெஹிக்கிள்ஸ், மோட்டார் வாகனங்கள் இருக்கு இல்லையா, அதில் இருந்தும் சாலிட் ஃபியூல் பர்னிங் அண்ட் இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகளில் திரவ ஆயுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, சாலிட் எல்லாம் திரவங்கள் இதையெல்லாம் எரிக்கிறதன் மூலமாகவும், இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலைகளும் ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடியதெல்லாம் ஆயில் இதெல்லாம் உற்பத்தி பண்ணும்போது எரிக்கிறாங்க இல்லையா, அந்த எரிக்கிறதுனாலையும் மோட்டார் வாகனங்கள் வெளியிடக்கூடிய வாயுக்களாலையும், நச்சு வாயுக்களாலையும் வெளிக்காற்றானது பாதிக்கப்படுவது. இதை தான் வெளிப்புற காற்று மாசுபடுதல்னு சொல்கிறோம். 2 வகையானது இருக்குது. இதுக்கு காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், பொதுவாக காற்று மாசுபடுவதற்கு என்னென்ன காரணங்கள்? வெஹிக்கல் எக்ஸாஸ்ட் ஸ்மோக்கிங், அதாவது வாகனங்கள் வெளியிடக்கூடிய புகைகள், இது மிக முக்கியமானது. வெஹிக்கல் ஸ்மோக் ஹேப்பன்ஸ் டு ரிலீஸ் ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, கரிமல வாயுன்னு சொல்லக்கூடிய அந்த கார்பன் மோனாக்சைடு இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது, இந்த வாகனங்கள் வெளியிடுவதனால் வருது. நமக்கு தேவையான அளவுக்கு, தேவையில்லாத அளவுக்கு கரிமல வாயுன்னு தமிழில் சொல்லக்கூடிய கார்பன் மோனாக்சைடு மிகப்பெரிய அளவில், ஹை அமௌண்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு மிகப்பெரிய அளவில் வாகனங்களால் வெளியிடப்படுகின்றது. எல்லோரும் தான் வண்டி ஓட்டுற, எல்லாம் தான் கார் வச்சுருக்காங்க இல்லையா, இதுலேருந்து வரக்கூடிய புகை தான் நம்மளுடைய சுவாசத்தை பாதிக்கக்கூடியது. நம்ம எலிமெண்ட்ரிலேயே பிரைமரிலேயே சொல்லியிருப்பாங்க, நமக்கு தேவையானது ஆக்சிஜன், நம்மளேருந்து வெளியே போக வேண்டியது கார்பன் டை மோனாக்சைடுன்னு. ஆனால் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டிங்கிலேருந்து வரக்கூடியது நேரடியாக நம்மளுடைய மூக்கில் போகுது இல்லையா, இதுதான் பாதிப்பு ஏற்படுத்துது. Millions of vehicles are operated every day in cities, each one leaving behind its own carbon footprint on the environment. சுற்றுச்சூழலில் ஒவ்வொரு வண்டியிலிருந்து வரக்கூடிய வாகன புகையானது என்ன பண்ணுது, நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் மில்லியன் கணக்கில் வாகனங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்குது. இதிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாகனத்திலும் வருகின்ற கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணுது, ஃபுட் பிரிண்ட் ஆன் த என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியாகவும் நம் கணக்கில் கொள்ளலாம். அதனால் என்னது, வாகனம் மூலம் வருகின்ற புகையினால் இந்த ஏர் பொல்யூஷன் நடக்குது, காற்று மாசுபடுகின்றது. அடுத்தது ஃபாசில் ஃபியூல் பேஸ்டு பவர் பிளான்ட்ஸ், இந்த படிமங்கள் சொல்கிறாங்களே, அது மாதிரி புதைப்படிமங்கள் போன்ற இந்த இவைகள் அடிப்படையில் மின்சாரம் தயாரிக்கும் பொழுது ஏற்படுகின்ற காற்று மாசுபடுதல். ஃபாசில் ஃபியூல் ஆல் ஆல்சோ பிரசன்ட் எ வைடர் ஸ்கேல் ப்ராப்ளம்ஸ். இதன் மூலமாக, இந்த புதைமடிவ பொருள்கள் மூலமாக மின்சாரமானது உற்பத்தி செய்யப்படும் போது மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, பரந்த அளவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகின்றது. when they are burned by energy in power plants, மின்சார நிலையங்களில் இவைகளெல்லாம் இந்த பனிமங்கள் இந்த படிமங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இவைகளை எல்லாம் புதை வடிவத்தில் இருக்கக்கூடியவெல்லாம் பயன்படுத்தி எரிக்கும் பொழுது அதிலிருந்து காற்று உருவாகி, நச்சு காற்று உருவாகி நம்மளுடைய சூழலை பாதிக்கிறது. Chemicals like sulfur dioxide are released during the burning process.
which travels straight into the atmosphere. இந்த கெமிக்கல்ஸில் என்ன ஆகுது, சல்ஃபர் டை ஆக்சைடுங்கிற கெமிக்கல் எல்லாம் என்ன ஆகுது, இந்த எரிக்கப்படும் போது மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக இந்த பாசல் சென்சருடைய படிமங்கள் புதைப்பொருள் இதெல்லாம் எரிக்கும்போது என்ன ஆகுது, அதுலேருந்து வெளியாகக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகி அது அப்படியே அந்த எரிபொருள் மூலமாக வெளியே எரிக்கும் போது வெளியாகி விச் ட்ராவல்ஸ் ஸ்ட்ரைட் இன்டு த அட்மாஸ்பியர், நேராக வளிமண்டலம்னு சொல்லி இந்த காற்று மண்டலத்தில் போய் கலந்துருது. These types of pollution react with water molecules to yield something known as acid rain. இது நேராக போய் என்ன செய்கிறது, இது அங்கே போய் கலந்து உடனடியாக இதனுடைய விளைவு என்ன மாறுது, எதிர் விளைவாக மாறிடுது. அதாவது வாட்டர் மெல்குலேஷன் சொல்லக்கூடிய அந்த நீரின் மூலக்கூறுகளை பாதிச்சிருது. பாதித்து என்ன செய்யுது, அதை அப்படியே மாற்றி ஆசிட் ரெயினாக நம்மளுக்கு கொண்டாந்து சேர்த்துருது. நமக்கு இந்த ஆசிட் ரெயின் சொல்கிறாங்க இல்லையா, ஆசிட் ரெயின் சொல்லக்கூடியது என்னது, இந்த அது சொல்கிறது ஆசிட் ரெயின் அமிலமலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அமிலமலையாக மாறி வந்து சேர்ந்துருது. நமக்கு மழையாக வர வேண்டியது என்னாச்சு, ஆசிட் ரெயினாக மாறி ரியாக்ட் பண்ணி வந்து சேர்ந்துருது. எல்லாமே நம்ம இந்த மின்சார திட்டங்களால் தான், மின்சார தயாரிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் வரக்கூடியதாக இருக்குது. அடுத்தது எக்ஸாக்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ். தொழிற்சாலைகளும் தொழில் நிறுவனங்களாலும் வெளியிடப்படுகின்ற காற்றின் மூலமாக, நச்சு காற்றின் மூலமாக, அதாவது ஹெவி மெஷினரிஸ் லொக்கேட்டட் இன்சைட் பிக் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் ஆல்சோ எமிட் பொல்யூஷன்ஸ் இன்டு த ஏர். மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இருந்தும் கனரக இயந்திரங்கள் இருக்கு இல்லையா, அவைகள் அமைந்துள்ள இடங்களிலிருந்தும் ஆலைகளிலிருந்தும் தொழில் நிறுவனங்களிலிருந்தும் வெளியிடப்படுகின்ற எமிட் சொன்னால் ஏற்கனவே எமிஷனுங்கிறது வெளியிடக்கூடியதுன்னு சொன்னோம் இல்லையா, அது வெளியிடக்கூடிய காற்றானது அதாவது இந்த தூய்மையற்ற நச்சு காற்று இருக்கு இல்லையா, அந்த நச்சு புகையெல்லாம் வெளியில் போய் காற்று மண்டலத்தில் சேர்ந்து காற்று மாசுபடுகின்றது. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். கட்டுமானங்கள் மற்றும் வேளாண் நடவடிக்கைகள் மூலமாக காற்று மாசுபடுதல். Potential impacts arising from the construction debris would include dust particles and gases emissions from the construction site. அதாவது என்னென்னு சொல்கிறாங்கன்னா, பொட்டென்ஷியல் இம்பேக்ட்ஸ் மிக கடினமான அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. எங்கிருந்துன்னா அரைசிங் ஃப்ரம் த கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ், இந்த கட்டுமானம் நடக்குது இல்லையா, அங்கே ஏற்படக்கூடிய குப்பை கூலங்களால். வுட் அதோடு சேர்ந்து என்னாகுது, இன்க்ளூடட் டஸ்ட் பார்ட்டிசல் அண்ட் கேஸஸ், அங்கே இருக்கக்கூடிய குப்பை கூலங்கள் தூசு துகள்கள்லாம் இருக்கிறது. அதனால என்ன ஆகுது, அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அதனால் என்ன உருவாகுது, மோசமான காற்று கேஸஸ் எமிஷன்ஸ், மோசமான நச்சு நிறைந்த துர்நாற்றம் வீசக்கூடிய காற்று வெளியேறுகின்றது. இது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல சாதாரணமாக நடக்குது, ஃப்ரம் த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து. அதனால் காற்று மாசுபடுது. இன்னொன்று லைக்வைஸ் யூஸிங் ஏ அமோனியா ஃபார் அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ frequent by product that happens to be one of the most dangerous gases affecting air. இந்த அக்ரிகல்ச்சர்னு பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம இந்த அமோனியா இருக்கக்கூடிய ரசாயன உரங்களெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுலேருந்து வரக்கூடியதும் ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி என்பது பயன்படுத்துகிறது. அதுவும் மிகப்பெரிய அளவில் காற்றில் மாசுவை ஏற்படுத்துகின்றது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனும் அக்ரிகல்ச்சரும் சேர்ந்த செயல்பாடுகளால் காற்று மாசுபடுது. நேச்சுரல் கேஸஸ், இயற்கை எரிவாயுக்கள் சொல்கிறாங்களே, அவைகள் மூலமாகவும் காற்று மாசுபடுகின்றது. எந்த மாதிரி ஆகுதுன்னா, எர்த் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பொல்யூட்டர் இட் செல்ஃப். பூமி தன்னைத்தானே மிகப்பெரிய அளவில் மாசுபடுத்தி கொள்கின்றது. எப்படி மாசுபடுத்திக்குது, என்னென்ன காரணங்களால் தன்னைத்தானே மாசுபடுத்திக்குது? த்ரோ வால்கனஸ், எரிமலை குழம்புகள், எரிமலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், காடுகள் தீப்பிடிச்சு எறிகிறது, அண்டு டஸ்ட் ஸ்டார்ம்ஸ், புயல் தூசு புயல்னு சொல்கிறாங்களே, இவைகளாலும் மிகப்பெரிய அளவில் தூசு ஏற்பட்டு 2 கிராமம் மூழ்கிடுச்சிங்க சார் படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரியான தூசு புயல்களாலும் எரிமலை குழம்பு எரிமலை வெடிக்கிறதுனாலையும் ஃபாரஸ்ட் ஃபயர் காடுகள் தீப்பிடிச்சு எறிகிறதுனாலையும் என்னாகுது, மிகப்பெரிய அந்த கருப்பு புகையெல்லாம் வந்துடல. இதனால் பூமி தன்னைத்தானே என்ன பண்ணிக்குது, மாசுபடுத்திக்குது. தே ஆர் நேச்சர் பார்ன் events that dump massive amounts of air pollution into the atmosphere. இவை எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, டம்ப் பண்ணுதான், போய் குவிஞ்சிருது. மேசிவ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், மிகப்பெரிய அளவில் காற்று மாசுபடுவதாக மிகப்பெரிய அளவில் போய் அட்மாஸ்பியரில் சேர்ந்துடுது. அதாவது மேலே வளிமண்டலத்தில் போய் சேர்ந்துக்குது இந்த காற்று மண்டலத்தில், இந்த இயற்கையின் காரணங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ்.
வீட்டில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளால், நமது இல்லங்களில் நடைபெறுகின்ற செயல்பாடுகளாலும் காற்று மாசுபடுகின்றது. ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ் லைக் குக்கிங், சமைக்கிறது, ஹீட்டிங், சூடுபடுத்துறது, அண்ட் லைட்டிங், எரிக்கிறோம் இல்லையா, விளக்கு இதுக்கெல்லாம் எரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் ஆஃப் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் மஸ்கிட்டோ ரெப்லன்ஸ், கொசுவர்த்தி சுருள் பயன்படுத்துகிறோம்ல கொசு கடிக்குதுன்னு சொல்லி, அதுக்காக. அதே மாதிரி பெசல்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள், அண்டு கெமிக்கல்ஸ், வேதிப்பொருள்கள், ஃபார் கிளீனிங் அட் ஹோம், வீட்டை சுத்தம் பண்ணுறோன்னு சொல்லி கண்ட கெமிக்கலெல்லாம் போடுறோம் இல்லையா, என்னென்ன அந்த ஹார்பிட் இதெல்லாம் போடுறோம்ல, இது மாதிரியெல்லாம் போடுறதுனாலையும், அண்டு யூஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்சஸஸ், அதாவது என்னென்னு சொல்கிறது, செயற்கையான இந்த வண்ணங்கள் கிரீம் இதெல்லாம் பூசுகிறோம் இல்லையா, இவைகளாலும், ஃப்ராக்ரன்ஸ் சொல்லக்கூடிய என்னென்னு சொல்கிறது, ஃப்ராக்ரன்ஸுக்கு இந்த செயற்கையான வண்ணங்கள், வாசனை திரவியங்கள்லாம் பூசிக்கிற சென்டெல்லாம் அடிக்கிறோம் இல்லையா, இவைகளையெல்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம். அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து, இந்த என்னது சும்மா சின்ன சின்ன இந்த எலி இதெல்லாம் வருதுன்னு சொல்லணும், இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், அதே மாதிரி இந்த கொசுவர்த்தி சுருள், இவையெல்லாம் நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிறோம். அப்புறம் குக்கிங் பண்ணுறது, எடிக்கும்போது இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இவைகளால் எல்லாம் என்ன ஆகுது, நிறைய நம்ம மாசு ஏற்படுத்துகிறோம். இதால் யூஸ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்சஸ், செயற்கையான வாசனை திரவியங்கள் போன்றவைகள்லாம் பயன்படுத்துறதுனாலையும், ஆர் சம் ஆஃப் த சோர்சஸ் ஆஃப் கான்ட்ரிபியூட் டு ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபடுவதற்கு நம்மால் இயன்ற அளவுக்கு மோசமான பங்களிப்பை ஏற்படுத்தி காற்றை மாசுபடுத்துகின்றோம். ஓகேவா, இது மாதிரி மேற்கண்ட 6 காரணங்களால் காற்று மாசுபடுவதற்கு நம்மளும் இயற்கை காரணமாக இருக்கோம், அதனால் காற்று மாசுபடுகின்றது அப்படிங்கிறோம். ஸோ இதோட இந்த பாடத்தை இன்றைக்கி இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம், மற்றது நாளைக்கு பார்த்துக்கலாம். திரும்ப சொல்கிறேன், நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாமல் நினைக்கிற 10வது வரைக்கும் விட்டுட்டு வந்த சயின்ஸை ஒரு பாடம் தான் இருக்குது. இந்த வார்த்தைகளையெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க. என்ன சார் எடுத்தோடனே சல்பர் டை ஆக்சைடுங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதெல்லாம் சொல்லுவீங்க தெரியும். இதையெல்லாம் நல்லா எழுதி பாருங்கள், தப்பு வராமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துட்டு திரும்ப சொல்ல நல்லா படித்து பார்க்காம எழுதி அனுப்பணும். ஓகேவா, டைம் எடுத்துக்காங்க, 2 மணிக்குள்ளே 1 மணிக்குள்ளே வர மாதிரி பாருங்கள். 3 மணி ஆனாலும் நல்லா படிச்சுட்டு எழுதி அனுப்புங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். குட் லக்.